இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். சாரோட பெயர் வந்து மதன், மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கிறாங்க. என்ன விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து 2 வண்டி எடுத்திருக்காங்க, டிராக்டர் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சிஸ் பேங்க், இன்னொன்று வந்து சுந்தரம் ஃபினான்ஸு. இந்த 2 வண்டியுமே இப்போ வந்து பறிமுதல் செய்திருக்காங்க. இவங்களுடைய சைன் இல்லாமலே வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறித்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம சார்ட்ட வந்து கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் உங்களுடைய பெயர் வந்து மதன் மோகன். மதன் மோகன், மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. சரி, ஓகே. நீங்க என்ன தொழில் பண்றீங்க சார்? நான் விவசாயம் மேடம். இப்போ வந்து டிரைவரா இருக்கேன். வண்டி சீஸ் பண்ணி போயிட்டாங்க. விவசாயம் அப்படின்னா எத்தனை ஏக்கர்ல என்னென்ன பயிர்? சாவடி நிலம் தான், நெல் மட்டும் தான். நெல் மட்டும் பயிர் வச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இந்த டிராக்டர் வந்து எப்போ வாங்குனீங்க? 2019 ஆண்டு 8/3/2019. எனக்கு 29/1/2018 மேரேஜ். என் ஒய்ஃப் நகையை வச்சு தான் வாங்குறேன். சரி, அதற்கு முன்னாடி உங்கள்கிட்ட வண்டி எல்லாம் இல்ல? இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க டிராக்டர் வாங்குறீங்க. எங்க வாங்குறீங்க? பேங்க் மூலமா வாங்குறீங்களா? லோன் வந்து ஆக்சிஸ் பேங்க். டீலர் வந்து ஈசல் ஃபார்ம் மிஷினரி, பிராண்டட் வந்து எஸ்கார்டு. வண்டியோட நேம் பவர் ட்ராக் 439. எவ்வளவு அமௌண்ட் சார் அது? எனக்கு வந்து 6,60,000 ரூபாய்க்கு வண்டி விற்கிறாங்க. 6,60,000 உங்களுக்கு வண்டி விற்கிறாங்க. நீங்க டியூல தான எடுக்கிறீங்க? டியூல எடுக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க் மூலமா நீங்க டியூல வண்டி எடுக்கிறீங்க. இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு கட்டுனீங்க? 160 கட்டுறேன். 160 கட்டணும்னா வண்டி எப்ப டெலிவரி பண்றாங்க? அன்னைக்கு டெலிவரி. சரி. 8/3/2019 வண்டி டெலிவரி. வண்டியோட ரிஜிஸ்டர் தான் 27/9/2019. சரி. இதுக்கு இடையில வண்டி அன்ரிஜிஸ்டர் மட்டும் டியூ கட்டியிருக்கேன். அதுக்கான டாக்குமெண்ட், ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கு. அப்படி இருக்கு. மொத்தமா வந்து எத்தனை டியூ கட்டிருக்கீங்க அதுல? அந்த வண்டிக்கு 2 டியூ கட்டியிருக்கேன். 2 டியூ கட்டிருக்கீங்க 19ல. வண்டி எப்ப எடுத்துட்டு போனாங்க? அந்த வண்டி என்ன எடுக்கல, நம்மள்ட்ட தான் இருக்கு. வீட்டுல முட்டு கட்டி தான் நிக்குது. அதுல தான் நீங்க அதை இப்ப பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? பயன்படுத்தல. வழக்கின் சொத்து இது. அதை எப்படி நான் எடுத்து பயன்படுத்த முடியும்? என்ன வழக்காச்சு அதுல? அதாவது நான் டியூ வந்து கட்டுறது வந்து 1/6/2019, 1/9/2019. சரி. வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் 27/9/2019. அதுல என் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச். லோன் என்டாஸ்மெண்டே காட்டல. ஓப்பன் ஆர்சி. ஓப்பன் ஆர்சிங்கிறப்போ ஒண்ணு சம்பந்தப்பட்ட வண்டியோட வீக்கிள் ஓனருக்கு வரணும், இல்லைன்னா சம்பந்தப்பட்ட பேங்க்கு போகணும். ஆர்டிஓ என்ன பண்றாங்கன்னா நேரா டீலருக்கு கொடுத்துட்றாங்க. டீலருக்கு கொடுக்குறப்ப எங்கள்கிட்ட நாங்கள் டிராக்டர் வாங்குறோம் பாருங்க, விவசாயிகிட்ட ஒரு 100 ரூபா பத்திரத்தில் டீலர் கையெழுத்து வாங்குவாரு. இந்த ஓப்பன் ஆர்சி வச்சு அவங்க இண்டிவிஜுவலா அவங்க பிசினஸை பார்த்துக்கிறாங்க. என் வீட்டு முதலுக்கு நான் டியூ கட்டிக்கணும், வண்டி மெயின்டெனன்ஸை பார்த்துக்கணும், அதை நம்பி தான் என் குடும்பத்தையும் நான் ஓட்டிக்கணும். ஆனால் என் ஆர்சி வச்சு இவங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க ஓப்பன் ஆர்சியில். அதெல்லாம் ஆர்சியோட நமக்கு ஃபார்ம் 24 ஒன்று கொடுப்பாங்க. பேப்பர் டிடிஎல் ஃபவுண்டுன்னு கொடுக்குறாங்க. ஃபவுண்டுங்கிறப்ப லோன் இல்லைங்கிறாங்க. இல்லைங்கிறப்ப பின்னாடி பக்கத்தில் லோன் இருக்குங்கிறத ஒரு தகவல் காட்டுறாங்க. அதே இப்போ ஆர்டிஓ சொல்லியே காட்டுறப்ப தான் இது எப்படி ஒரு அதிகாரிக்கு அப்படின்னா நாலேஜ் இல்லாமல் இந்த தவறை செய்கிறாரா, செஞ்சிருக்காராங்கிறது எனக்கு தெரியல. நீங்களே வேணா அந்த வெரிஃபிகேஷன் பாருங்க. அடுத்தது இதில் வந்து மேடம், டீலருக்கு வந்து டைரக்டாக ஆன்லைனில் ஃபீஸை கட்டிட்டு டைரெக்டாக மயிலாடுதுறை ஆர்டிஓ ஆஃபீஸில் அவங்க போய் வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அனைத்து முகாந்திரமும் இருக்குது. அதுக்கு தான் வர்த்தனை. உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எப்படி சார் பண்ணுவாங்க? உங்களுடைய இல்லை, என்னுடைய கையெழுத்து வாங்கி தான் செய்யலாம் மேடம். அடுத்து அவங்க டீலருக்கு விற்பனை முகவருக்கு வர்த்தக விற்பனை சான்றிதழ்னு வழங்குறது. அவங்க ஆன்லைனில் ஃபீஸை வாங்கிட்டு சம்மந்தப்பட்ட வீக்கில் ஓனர் சிக்னேச்சர் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு டேரெக்டாக போய் இதெல்லாம் எப்போ நடக்குது? இந்த ஃபர்ஸ்ட் வண்டிக்கு நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்ல? ஆமாம், ஃபர்ஸ்ட் வண்டிக்கு அவங்க வந்து செய்யணும். ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் டைரெக்டாலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. டீலர் எந்த ஒரு டீலருமே தமிழ்நாட்டில் யாருமே செய்யறது கிடையாது. டிரைவிங் ஸ்கூல் மூலியமா தான். டிரைவிங் ஸ்கூல் மூலியமா போனாதான் அதிகாரி கையெழுத்த டிரைவிங் ஸ்கூல் போட்டு கொடுப்பான், சூப்பரண்ட் கையெழுத்த. இவங்க டைரெக்டாக போனாங்கன்னா அங்கே எதுவுமே நடக்காது. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு டிரைவர் அவருடைய லைசன்ஸை கூட டைரெக்டாக போய் ரெனியூவல் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு கனரக வாகனம் ஓட்டுனர். நான் கவர்மெண்ட் கட்ட வேண்டிய ஃபீஸ் வண்டி லைசன்ஸ் ரெனியூவலுக்கு 500 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு நான் கட்டுற ஃபீஸ். உள்ள சர்வீஸ் சார்ஜ்னு சர்வீஸ் சார்ஜ் ஒரு 150 ரூபா போடுவாங்க. குடி காசு, இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க வந்து 900 ரூபாயில் வேலை முடியும். ஆனால் நாங்கள் டேரெக்டாக போய் எடுக்கவே முடியாது. டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக தான் போய் ஆகும். ஏன்னா நாங்கள் டேரெக்டாக போனால் செய்ய மாட்டாங்க. 4000 ரூபா ரெனியூவலுக்கு. கனரக வாகனம் ஓட்டுநர் லைசன்ஸ் ரெனியூவலுக்கு 4000 ரூபா டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக போகிறதுக்கு. 900 ரூபா எங்கே இருக்குது, 4000 ரூபாய் எங்கே இருக்குது? நம்ம டேரெக்டாக போனால் 900 ரூபா. அந்த டாக்குமெண்ட் பாருங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க? அப்படி பிள்ளை பெற்றுங்க. ஒரே பேப்பர் தான் இருந்துச்சு. அப்படி பெற்றுங்க. இதான் இதில் என்ன ஒன்று இருக்கு. இதில் எப்படி ஒரு அதிகாரி கையெழுத்து போடுவார்? அரசு அதிகாரி. அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு இந்த மண்டையில் ஒன்றும் இல்லையா? இது ஆக்சிஸ் பேங்க் லோன், ஓப்பன் ஆர்சி, ஃபைனான்சியர் நேம் நோ, ஒன்றுமே இல்லை. இப்போ திரும்பி எனக்கு 2020 சீட்டிங் நடந்திருக்கு சார். இது உள்ள என்ன நடந்திருக்கு? இப்போ நீங்க வண்டி எடுத்து 2 மாசம் டியூ கட்டுறோமா? ஏன் அவங்க அதை பண்றாங்க? பண்ண வேண்டியதுக்கு காரணம் என்ன? அவங்க என்ன வண்டி டியூவில் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க.
அதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணி சைன் வாங்கி தான் உங்களுக்கு வந்து வண்டியை கொடுத்துருக்காங்க. நீங்களே ப்ராப்பரா 2 மாசம் கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க கட்டலைங்களா? ஆமா கட்டல. என் வண்டியை நான் இந்த விஷயம் எப்ப தெரிய வந்தது உங்களுக்கு? இது எனக்கு வந்து 2021 தான் தெரியுது. 20ல தெரியுது. சாரி 20ல தெரியுது. 20ல கேட்கறப்ப நான் டீலர் ஃபோன் பண்ணி கேட்கறேன். அந்த 2 மாசத்துலயே இந்த டியூ 2 மாசம் கட்டிங்க, அதற்கு பிறகு நீங்க கேக்குறீங்களா? ஆமா 19 டியூ கட்டிடுறேன். சரி. ஃபைனான்ஸ் நான் டிசம்பர்ல கட்டலன்ட்டு ஃபைனான்ஸ்ல இருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஜனவரி 20ல கேட்கறேன். ஆர்சி என்ன சார் ஆச்சு? நான் ஃபைனான்ஸே கேட்கறேன். ஆர்சி என்னாச்சுங்க? ஆர்சி என்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட இல்ல. ஆர்சி ஒரு ஜெராக்ஸ் கொடுங்க, இல்ல ஆர்சி ஒரிஜினல் என்கிட்ட காட்டுங்க, நான் கட்டுறேன். என் வண்டி ஆன்லைன்ல லோன் காட்டல, நீ லோன் காட்டுச்சுன்னா 10 லட்ச ரூபாய் நான் கட்டுறேன். அது இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த வண்டி அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? ஆர்சி டீலர் வந்து புரோக்கர்கிட்ட கொடுத்தாரு. புரோக்கர் ஏமாத்திட்டு போயிருக்கான், வெளில போயிருக்கான், அங்க போயிருக்கான், இங்க போயிருக்கான், போய் கதை விட்டாங்க. நான் சரிங்க சரி. அதுக்கு பிறகு நீங்க லோனும் கட்டல, நான் லோன் வண்டியும் பயன்படுத்தல. வண்டியும் பயன்படுத்தல. வண்டி வீட்டுல தான் இருக்கு. வீட்டுல தான் நிக்குது. அதுக்கான போட்டோ கூட நம்மள்ட்ட இருக்கு. வண்டி வீட்டுல இப்படி நிக்குதுங்கிறத பாருங்க. இல்ல நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க. அடுத்த கட்டம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த வண்டியோட கதை அடுத்து இதெல்லாம் வந்துட்டு இருக்கப்ப அந்த வண்டி உள்ள லோன் டாக்குமெண்ட் கேட்கறேன். யாராவது கஸ்டமர் டாக்குமெண்ட் கொடுக்கணும், லோன் டாக்குமெண்ட் ரொம்ப ஃபைட் பண்ணி வாங்குறப்ப என்னுடைய ஜாதியே மாத்துறாங்க. எதுல? லோன் டாக்குமெண்ட்ல. நீங்க என்ன சமூகம்? நான் ஒரு எம்பிசி. நீங்க எம்பிசில வரீங்க. என்னன்னு மாத்துறாங்க? செட்டில்கேஷன் மாத்துறாங்க. அதை எப்படி மாத்த முடியும்? மாத்திருக்காங்களே டாக்குமெண்ட் ஒரு. ஏன் மாத்துறாங்க? அது மாதிரி மானியம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். செட்டில்கேஷன் மானியம் உண்டு. செட்டில்கேஷனுக்கு மானியம் உண்டு. ஆமா மானியம் உண்டு. தாக்கோல ஏதோ வாங்கியிருக்காங்க. உங்களுடைய நேம், என்னுடைய நேம், வண்டி நம்பரை வச்சு அவங்க போர்ஜரி கம்யூனிட்டியை மாத்தி வாங்கியிருக்காங்க. கம்யூனிட்டியை மாத்தி வாங்குறாங்க. என்னுடைய சிக்னேச்சர் இல்லைங்கிறது கன்ஃபார்ம். அவங்களே வந்து சைன் போட்டாங்களா? ஆமா ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டவங்க சாஃப்ட்வேர் பூரா யாரை கேட்கணும்? அரசு அதிகாரி எவ்வளவு எடுத்துருக்காங்க சார் இது லோனு? அது தாக்கோல எவ்வளவு மானியம் வாங்கியிருக்காங்கிறது நமக்கு இன்னும் டீடைல் தெரியல. இந்த கம்யூனிட்டியை மாத்தி போட்டது யார்? அது கம்யூனிட்டியை மாத்தி போட்டது இதுல யாரெல்லாம் எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் அது உள்ள வராங்க? அது உள்ள வர்றது வந்து டீலரும் ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் தான். அவருடைய நேம் என்ன? ஆக்சிஸ் பேங்க் மேனேஜரோட நேம் சுரேந்திரன். வேற டீலர் யாரு? வேல்முருகன், கண்ணதாசன். சரி, இவங்க 2 பேருமே வந்து இந்த 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டாங்களா? கம்யூனிட்டி மாத்துனது தாட்கோல். அது உங்களுக்கு கிளியரா தெரியுமா சார்? தாட்கோல லோன் வாங்கிட்டாங்கன்றது கிளியரா தெரியுமா? கம்யூனிட்டி மாத்துறது என்ன வேலை இருக்கு லோன்ல? உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க ஆதாரம் இல்லாம நீங்க சொல்லிட கூடாது இல்லையா? நீங்க இப்ப கம்யூனிட்டி மாத்தினாங்கன்றதுக்கான டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க. பட் அங்க லோன் வாங்குறது தான் மாத்தினாங்கன்றது அதுக்கான ஆதாரம் இல்ல. அதுக்கு அப்புறம் எதுக்கு லோன் காட்டணும்னு அவசியம்? கம்யூனிட்டி காட்டணும்னு அவசியம் நீங்க கேக்குறது எங்க? நான் எம்பிசி நீங்க எப்படி ஷெட்யூல் காஸ்ட் போடுவீங்கன்னு கேக்குறேன். அதுல தானே என் குடும்பமே டைவர்ஸ் போய் நிக்குது. 2023 அப்புறம் தான் எவ்வளவு என்னோட சேர்ந்து வாழ்றாங்க. காசுக்கே நீ ஜாதி மாத்தனே பொண்ணு என்ன பண்ணுறே? மாமி அழிச்சுப்பேன், மாமனார் மச்சான் அழிச்சுட்டாங்களே. உண்மையில நீங்க மாத்தல? நான் மாத்தல சத்தியம். அவங்க ஏதாவது பிளான் கொடுத்தாங்களா? யாரு இந்த மாதிரி ஷெட்யூல்டு காஸ்ட் போட்டா? நிறைய அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சார். ஏன்னா அந்த மக்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்களே அந்த உதவிகள்லாம் வந்துட்டு கம்யூனிட்டியை மாத்தி போட்டு வாங்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் வருது. அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நீங்க அதுக்காக வந்து நம்ம அதுக்கு கம்யூனிட்டி நீங்க மாத்துனீங்களா? 100% அவங்க தான் மாத்திருக்காங்க. அதற்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதா சார்? அதுக்கான ஆதாரம் என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் 2019ல இருந்து. ஏன்னா என் பேர்ல நான் வந்து போர்ஜரி பண்ணி வாங்கியிருந்தேன். நீங்க அதை கேட்டீங்களா? எப்படி சார் நீங்க மாத்துவீங்க? ஷெட்யூல் காஸ்ட் எப்படி போடுவீங்கன்னு கேட்டீங்களா? தவறுதலா நடந்துட்டான் டெக்னீஷியன். அது எப்படி ஜாதி வந்து மாறி சார்னு அதிகாரிகிட்டே சொல்றாங்க, காவல்துறையிட்டே இதை சொல்றாங்க. காவல்துறை அப்செட் பண்ணுது. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் புகார் கொடுக்குறேன், காவல்துறையிட்ட விசாரணை நடக்குது, காவல்துறை அப்செட் பண்ணிக்கிறாங்க டெக்னீஷியன் ஏறங்கிறப்ப. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, அதை பண்ணதுக்கு என் குடும்பம் தான் சந்தியில் இருந்தது. அதற்கு அடுத்து அதை சரி பண்ணாங்களா? இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் சரி பண்ணல, அப்படியே தான் இருக்கு. நீங்க அதுக்கு அடுத்து என்ன நடக்குது? அதுக்கப்புறம் நான் வந்து கலெக்டர்கிட்ட வந்து சமூக வலைத்தளங்கள வீடியோ மூலமா சொன்னேன், இதை என் குடும்பம்லாம் போயிட்டுங்கய்யா, எனக்கு செட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, ஏதோ அரசு சலுகையில வச்சு ஏதோ கொஞ்சம் தலை தூக்கி வரேன், சோத்தியை இப்போ சிற்பாச்சிட்டு அன்னைக்கு வேலைக்கு போனாலும் சொல்றீங்களா, 2 வண்டி ஓனர் இருந்தேன், என்ன குடலாம் எடுத்துட்டாமா, எனக்கு செட்டில் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, ஏதோ அரசு மானியத்துக்கு கொஞ்சம் தலை தூக்கி வரேன். அப்புறம் வேற என்ன நேரடியா பாத்தீங்கன்னா இல்ல சமூக வலைத்தளங்களை பதிவு செய்து? சமூக வலைத்தளங்களை பார்த்தா நேரடியாக பெட்டிஷன் கொடுத்தேன். அவங்களுடைய பதில் என்னவா இருக்குது கலெக்டர் தரப்புல? இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா அதுதான், இது தாசில்தாரும் கிடையாது, இது பேங்க் பிரைவேட். தாசில்தார் பண்ணி தான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் மேல நீங்க வழக்கு போட்டீங்களா? பெட்டிஷன் அது வந்து இப்போ சார்ஜ் ஷீட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஹைகோர்ட்டில் பெட்டிங் வச்சிருக்கேன். அவங்க எம்இ இன்ஃபர்ட் ஸ்டே வாங்கியிருக்கேன், ஸ்டே உடைக்கிறதுக்கு போயிருக்கேன். அது வந்து கன்சியூமர் மூவ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே இருக்கு, இதெல்லாமே சேவை குறைபாடு தானே. இதெல்லாம் வந்து முதல் வண்டி வாங்கினதுக்கான முதல் வண்டி பிரச்சனை அது இன்னும் நடந்துட்டு இருக்குது. அந்த பிரச்சனை இன்னும் நடந்துட்டு. ஓகே ஓகே. இப்போ அது எந்த கட்டத்தில் நிக்குது சார்? அவங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க,
நான் வந்து நீங்க இதற்கான ஆதாரத்தை எல்லாமே கொடுத்துட்டீங்களா? இது கொடுத்து மட்டும் இதுல எல்லாம் என்னென்ன ஃபோர்ஜரி நடந்திருக்கு, யார் யார் சம்பந்தப்பட்டாங்க, அரசு அதிகாரிகள் எல்லாமே நீங்க கிளியரா கொடுத்துட்டீங்க. நீங்க கொடுத்துட்டேன். அந்த வண்டியை நீங்க பயன்படுத்தல. 2 மாசம் தான் நீங்க டியூ கட்டிருக்கீங்க இல்லையா? 6 மாசத்துக்கு ரெண்ட் டியூ. அதான் 3 மந்த் ஒரு டியூ உங்களுக்கு அந்த கனரக வாகனத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்த வண்டி எப்ப எடுத்தீங்க? 25/12/2019. 25/12 இப்பவா? 25/12/2019. ஓகே, முதல் வண்டிக்கு அப்புறமா ரெண்டாவது வண்டி எடுத்தீங்க. முதல் வண்டி வந்து 8/3/2019 எடுக்கிறேன். 9 மாசம் டிஃபரன்ஸ்ல இருக்கிறேன். ஓகே, அது எங்க எடுக்கிறீங்க? அதே டீலர் பேங்க் மட்டும் சுந்தரம் ஃபைனான்ஸ். இந்த 9 மாசம் டிஃபரண்ட் அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? எனக்கு இந்த விஷயம் வந்து 2021 தான் எனக்கு தெரியுது. இந்த மேட்டர் எல்லாமே எனக்கு 2021 தான் தெரிய வருது. தெரியாம தான் அப்ப ரெண்டாவது வண்டி அதே டீலர் நீங்க போயிட்டீங்க. தெரிஞ்சுதான் போய் அதுல விழுந்துருக்க மாட்டேன். இதுக்கு ஃபைனான்ஸ் யார்? இது சுந்தரம் ஃபைனான்ஸ். இதுல என்ன பிரச்சனை? இந்த வண்டியில இதுல என்ன பிரச்சனைனா வந்து எனக்கு 25/12/2019 வண்டி டெலிவரி. 6 மாசம் வண்டி எஸ்கார்ட்ல நிக்குது. அதுக்கு நான் டாக்குமெண்ட் இது. எதுக்கு? வண்டி கம்ப்ளைண்ட், இன்ஜின் கம்ப்ளைண்ட். கோவிட்-19ல வண்டி 6 மாசம் வண்டி ரெடி பண்றதுக்காக ஹைதராபாத் போகுது. நீங்க அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்துனீங்க வண்டி எடுத்து? அது நான் வைக்கிறதுக்கு பேலரோட கேட்டேன், வைக்க சுத்திர புட்டியோட. அது கொடுக்கறது லேட் ஆச்சு. இல்ல சார், வண்டி டியூல எடுத்துக்கு வருமா நீங்க ஓட்டி பார்த்தப்ப என்ஜின் உங்களுக்கு கோளாறுன்னு தெரியுது. ஆமா, உடனடியாக நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வண்டியை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. வண்டி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க எஸ்கார்ட்க்கு அனுப்பிட்டாங்க. அந்த வண்டி வரவே இல்ல. கோவிட்னால அது வண்டி அங்க நின்றுச்சு. ஆமா, கோவிட்ல வண்டி நின்று 26/8/2020 தான் வண்டி வருது. சரி பண்ணிட்டாங்களா? இன்ஜின் சரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப என்னன்னா எனக்கு சீசன் எல்லாமே முடிஞ்சிருக்கு. டிராக்டர் பொறுத்தவரைக்கும் விவசாய வேலைகள் தான். ஆமா, அந்த சீசன்ல பண்ணதான். சீசன் முடிஞ்சு வண்டியை வீட்டுல வெட்டி தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறப்ப வருமானம் இல்லாத 17/10/2020 சாரி 17/11/2020 வண்டி சீஸ் பண்றாங்க. சரி, நீங்க வண்டி எடுத்தீங்க, இன்ஜின் கோளாறு கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. அந்த நடுவுல உள்ள காலங்கள் நீங்க டியூ கட்டினீங்களா? கோவிட்-19 மத்திய அரசு மாநில அரசுமே 6 மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு கால அவகாசம் வழங்கியிருக்காங்க. நான் 19 டிசம்பர்ல வண்டி எடுக்கிறேன். 19 எண்ட்லயே தான் உங்களுக்கு வந்து கோவிட்-19 ஸ்டார்ட் ஆயிட்டேன். 21 வரைக்குமே கோவிட்-19 தானே, கொரோனா பெருந்தொற்று காலம் தானே. ஆனா வண்டி உங்ககிட்ட திருப்பி வந்தது 26/8/2020 கொடுக்குறாங்க. கொடுக்கறதா தான் கொடுத்து கொடுக்கறதா தான் முடிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து வண்டியை ரெஜிஸ்டர் பண்றாங்க 9/2/2021. யார் ரெஜிஸ்டர் பண்றது? டீலரும் ஃபைனான்ஸும். யார் பேர்ல? என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. என் கையெழுத்த போடுறாங்க. என் சிக்னேச்சர் அவங்க தான் போடுறாங்க. நீங்க வந்து நீங்க செய்தியாளர், நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. நீங்க வந்து லோன் வாங்குறப்ப நீங்க அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டுருப்பீங்க, வண்டி ரெஜிஸ்டர் கையெழுத்து போட்டுருப்பீங்கன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல நீங்க அதுதானே ப்ராசஸ். இப்ப நம்ம ஒரு ஃபோன் வாங்கினாலும் சரி, ஒரு வண்டி வாங்கினாலும் அதே ப்ராசஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க தரப்புல இருக்கும். அப்ப நிறைய பேப்பர்ல நம்ம படிச்சே பார்க்க மாட்டோம். இது நார்மலா நம்ம பாமர மக்கள் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம படிச்சு பார்க்காம காட்டின இடங்கள் எல்லாம் நம்ம லோன்ல கிடைச்சா போதுன்ற மாதிரி நம்ம சைன் போட்டுடுவோம். அவங்க அதை வச்சு தானே நீதிமன்றத்துக்கே போறாங்க. இங்க ஆன்லைன்ல எடுத்த டாக்குமெண்ட் டேட் என்ன? 8/2/2021. வண்டி ரிஜிஸ்டர் ஆன டேட் 9 பிப்ரவரி 2021. எத்தனை நாளைக்கு முன்னாடி எடுக்கிறாங்க? ஒரே நாள் தானே டிஃபரெண்ட் வருது. ஒரு நாள். நீங்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கே வரல. இந்த வண்டிக்கு நான் எப்படி கையை சிக்னேச்சர் பண்ணுவேன்? அதுக்கப்புறம் நீங்க எழுத்து மூலியமா சுந்தரம் ஃபைனான்ஸ்ல நோட்டீஸ் சொல்றாங்க. இந்த அறிவிப்பு கிடைச்சி 10 நாள் 15 நாள்ல 11 லட்சத்து சில்லறையை கட்டணும், இல்லைன்னா எங்க கிளைண்ட் ரூம்ல வண்டியை கொண்டு வந்து சரண்டர் பண்ணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள பிரச்சனை உள்ள என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் வண்டவாளம் திண்டவாளம் எல்லாம் வெளில வருது ஒன்று. அப்ப அந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்களா? ரெண்டாவது வாங்கின வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. அது எத்தனை டியூ கட்டுனீங்க? அதுதான் கோவிட்ல டியூ கட்டல. இன்ஜின் ஃபால்ட் நம்ம டியூ கட்டவே இல்ல. 4/10 இனிஷியல் அமௌண்ட் கட்டினதுதான். 4/10 இனிஷியல் அமௌண்ட் கட்டிருக்கீங்க. ஒட்டு மொத்தமா வண்டியோட ரேட் என்ன? 10/45 10/65. 10/65 நீங்க டியூ கட்டல, அவங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. என் பேர்ல பண்றாங்க. உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சுந்தரம் ஃபைனான்ஸோட நாம்ஸ் வந்து லோன் இப்போ வந்து உதாரணத்துக்கு 5.5 லட்சம் ரூபாய்னா 5 லட்சம் ரூபாய் டீலர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். சரி. ஆர்சி ஆனதுக்கு அப்புறம் ஆர்சி ஹோல்டர்னு ஒரு 50,000 ரூபாய் பிடிச்சி வைப்பாங்க. சரி. வண்டி ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பேர்ல லோன் என்டாஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் டீலருக்கு 50,000 ரூபாய் போகும். இந்த 50,000 ரூபாய் அல்ப காசுக்காக என் கையெழுத்து போட்ட வேலை இது. அதை கேட்டிருந்தா நானே போட்டு கொடுத்துருப்பேன். எனக்கு சிவில் குறைய போகுது. ஓகேங்களா? எனக்கு சிவில் குறைய போகுது. இந்த அளவுக்கு சந்திச்சு இருக்குங்கிற அவசியமே இருந்திருக்காது. இந்த வண்டியில நீ எனக்கு கூப்பிட்டு கையெழுத்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த முதல் வண்டி கதையே எனக்கு தெரிஞ்சிருக்காது. இது போகும்போது உங்களுக்கு அந்த முதல் வண்டியோட பிரச்சனையே நான் அதுக்கு 2021 தான் வரேன். 20 வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாம தான் இருக்கும். முதல் வண்டி கதை என்ன இந்த கம்யூனிட்டியை மாத்தினது, லோன் என்டாஸ்மெண்ட் ஆகலங்கிறது எதுவுமே தெரியாம உட்காந்துருக்கேன்.
அந்த ரெண்டாவது வண்டியால தான் அதுவும் தெரிஞ்சிருக்குது உங்களுக்கு. ரெண்டாவது வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரெண்டாவது வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விடுதலை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு அஃபென்ஸ் நடக்குதுன்னு. அதுலயும் பெரிய அஃபென்ஸா பாருங்க. ஐயா, நாங்கள் மயிலாடுதுறையில் ஈசல் ஃபார்ம் மிஷினரி என்ற பெயரில் பவர் ட்ராக் ஃபார்ம் ட்ராக் விற்பனை நிலையம் நடத்தி வருகிறோம். 25/12/2019 அன்று பவர் ட்ராக் ஹீரோ 50 டிராக்டரை திரு மதன் மோகன் சன் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி முத்தூர் என்ற வாடிக்கையாளர்களிடம் விற்பனை செய்தோம். இதுக்கு என்ன அர்த்தம்? விற்பனை செய்தோம்னா அன்னைக்கு டெலிவரி கொடுத்துட்றீங்களா? டெலிவரி கொடுத்துட்றீங்களா? மந்த் நீர் ஆஃப் மேனுஃபேக்சர் ஜனவரி 2020 20 மேனுஃபேக்சர் எப்படி 19 என்கிட்ட கொடுக்குறீங்க? அதுக்கும் ஒரு அரசு அதிகாரி மேனுஃபேக்சரிங்கோட டேட் வந்து 20/2020. உங்களுக்கு டெலிவரி கொடுத்து 2019 கொடுத்துறாங்க. அதுக்கும் ஒரு அரசு அதிகாரி என்னன்னு நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வண்டி கள ஆய்வு செய்து டாக்குமெண்ட் ஆய்வு செய்து லப்பர் ஸ்டாம்ப் சீல் வச்சு வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்க. இன்னும் சொல்லுவாங்களே, நாய் வந்து எலும்பு துண்டுக்கு நாக்கத்தவங்க பாருங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் நடத்துறாங்க 2 வண்டிக்கு 21 இருந்து. நான் வண்டி வச்சிருக்காங்களா, வித்துட்டாங்களா? வண்டி பக்கி தம்பி பெரிய கொடுத்தே கேளுங்க. வண்டியை வந்து சேலை இதுல வந்து ஒரு பெட்டிஷன் வந்து மனுதாரர் என்னாட்டமே மயிலாடுதுறை ஆர்டிஓ வட்டார மாவட்ட அலுவலர் அவர் டிரான்ஸ்ஃபர்ல போயிடுறாரு. டிரான்ஸ்ஃபர்ல போனாருன்னா அந்த கட்டு இந்த வண்டியோட கட்டு இங்கே தானே இருக்கும். ஃபைல் இருக்கும். ஃபைல் இருக்கும்ல. அதுக்கப்புறம் இன்சார்ஜ்னு ஒரு ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு ஆர்டிஓ வராரு. சரி, கோயம்புத்தூர்ல இருக்காரு. சவுத்தா நார்த்தான்னு தெரியல. அவர் இன்சார்ஜில் இருக்காரு. சுந்தரம் ஃபைனான்ஸ் ரெட்டு போறாங்க. அதுல வந்து ரெஸ்பாண்டன்ட் மயிலாடுதுறை ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸரை கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, என்ன குத்துன்னு தெரியல. ஒரிஜினல் ஆர்சி என்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, வாங்க நேரில் வந்து இதாக இருக்குன்னு. அதுக்கு நான் வெளில இருக்கேன். அட்வொகேட் வச்சு ப்ராப்பராக டாக்குமெண்ட் கொடுத்துறேன். வழக்கின் சொத்து வழக்கு நிலுவையில் இருக்கு. இது வழக்கின் சொத்து. வழக்கு முடிகிற வரைக்கும் எஃப்ஆர்ஆர்சியோ பெயர் மாற்றமோ வாகனத்தை விற்பதற்கு இல்லை செய்ய முடியாது. சட்டத்துக்கு புறமானதுன்னு அட்வொகேட் விட்டு நான் கொடுக்குறேன். ஒரிஜினல் ஆர்சி என்கிட்ட இருக்கிறப்ப வண்டி வித்துடுறாங்க, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ஒரிஜினல் ஆர்சி என்கிட்ட தான். இதுல பெரிய கூத்து என்னன்னா, பொதுமக்களுக்கு மட்டும்தான் சட்டம். பொதுமக்களுக்கு மட்டும்தான் சட்டம். ஏன்னா அரசு அதிகாரி சட்டையை மாத்திர சட்டம். ஏன்னா அவரே இதுல ஒரு மனுதாரர். அவரோட காப்பி அங்க இருக்கு, ஓசி காப்பி. லோயர் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்குது. ஹைகோர்ட் வந்து உங்களை தான் ரெஸ்பாண்டர்னு சொல்றாங்க. லோயர் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்குங்கிறத நீ சொல்லணும்ல. ஹைகோர்ட்ல நீ ஆனஸ்டான அதிகாரி தானே, சொல்ல வேண்டியதுதானே. இல்ல நான் அரசு இது பிபி கிட்ட நான் ஒப்பீனியன் வாங்கிட்டேங்கிறேன். பாதிக்கப்பட்ட மனுதாரர்னா, பாதிக்கப்பட்டவனா மனுதாரர்னா அந்த நகலை எனக்கு கொடுக்குறது எனக்கு காட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை, கொடுக்குறது என்ன பிரச்சனை, ஏன் கொடுக்க மாட்டேன்? சரி, இப்ப நம்ம டியூல வண்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசம் 1 மந்த் கூட வண்டி நம்ம டியூ கட்டனா வந்து அவன் வந்து வண்டி சீஸ் பண்ணதானே சார் செய்வான். அதுதான் நம்ம முதல்ல நம்ம கிட்ட உங்க சௌரியத்தை நீங்க சீஸ் பண்ண முடியாது. உங்க சௌரியத்தை நீங்க சீஸ் பண்ண முடியாது. ரவுடி தனத்தெல்லாம் வச்சு இல்ல, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதானே சார்? இது யார் சொன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு? இல்ல, அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லயே அவங்க வந்து அதை தானே போட்டுருக்காங்க. நீங்க இத்தனை மந்த் நீ டியூ கட்டல அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போய் எடுத்து, அது என்னோட வண்டி, எனக்கு சொந்தமான வண்டி, உன்னோட பேர்ல அது மாத்திரம் இல்ல, ஒரிஜினல் எல்லாமே அவங்க தானே சார் வச்சிருக்காங்க. ஒரிஜினல் என்கிட்ட ஆர்சி என்கிட்ட இருக்கு. அதையாவது வந்து மேடம் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டே இருக்கு, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதையும் காட்டுறேன். அதாவது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டியூல வண்டி எடுக்கிறாருன்னா அவர் வந்து டியூ கட்டவில்லை, அவங்க வந்து ஒரு நீதிமன்றத்துல வழக்கறிஞர் நாடி சம்பந்தப்பட்ட கட்டாத நபருக்கு அவங்க ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டு நீதிமன்றம் மூலமாக தான் அவங்க வந்து வண்டியை சீஸ் பண்ணுவோம். இவங்க ரவுடி தினமாக தான் சீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமலே இருக்காங்க. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் காப்பி நம்மள்ட்ட இருக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் இருக்கு. அப்ப இவங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கவே இல்லை, வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பிராட் வேலை பண்ணிட்டு 6/2/2021 சுந்தரம் ஃபைனான்ஸ் லாயர் அட்வொகேட் எடுக்கிறாரு. 9/2/2021 வண்டி ரிஜிஸ்டர் ஆகுது. 11/2/2021 சென்னையில போஸ்ட் பண்றாங்க. 13/2 என் கைக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை உள்ளே வரேன். அதுக்குள்ள இந்த பிராட் வேணும் 9/2/2020 பிராட் வேலை பண்ணிடுறாங்க, வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் என் கையில் போட்டு வண்டி உள்ளே ரேட்டு எல்லா வேலையும் அதுக்குள்ள இதுல நடக்குது. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க ஆர்டிஐல போட்டு இந்த தகவல் எல்லாம் நீங்க எடுத்து ஆமா ஆர்டிஐல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே அரசு முத்திரையோட தான் இருக்கு நம்மளுக்கு. அடுத்தது என்னுடைய கைகள் வண்டி சேல் பண்ணிட்டாங்கன்னு எப்ப தெரியும் சார்? நீங்க ஆர்டிஐ போட்ட பிறகு தெரியுமா? ஆர்டிஐ போட்டதுக்கு அப்புறம் இல்ல, எனக்கு இப்ப ரீசனா இப்ப 2025 ஜனவரியில தெரியும். ஜனவரியில மலைக்கு போயிருந்தோம். போன வருஷம் மலைக்கு போயிருந்தோம். மலைக்கு போயிட்டு வரப்ப நான் எப்பொழுதுமே ஆன்லைன்ல என் வண்டி நம்பர் செக் பண்ணுவேன். அப்போ வேகன்ல வேற நேம் வேற வருதுங்கிறப்ப அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறேன். சரி, நீங்க கேட்டதுக்கு அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பதில் சொன்னாங்க? ஹைகோர்ட் உத்தரவு இதை சேல் பண்ண சொல்லியா? எஃப்ஆர்ஆர்சி பண்ணி ஹைகோர்ட் கொடுக்க சொல்லலாம். ஏன்னா லோயர் கோர்ட்ல கேஸ் ஹைகோர்ட் இவங்க தெரியப்படுத்தினால அவங்க உத்தரவு பிறப்பிக்காம இருப்பாங்க. இவன் தான் இங்க பணத்தை வாங்கிக்கிறானே கார்பரேட் கிட்ட. ஏன்னா இதுல இவனும் ஒரு மனுதாரர் தானே இந்த வழக்குல. அந்த வழக்கின் சொத்துல இவனும் ஒரு மனுதாரர் தானே. கிரேடு 1 தான் வழக்கு குற்றவாளி, எதிரி வட்டார அலுவலர் மனுதாரர் தானே.
அவர் பெட்டிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு, அதையும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த லைவ்ல காட்டியிருக்கேன் அவர் காட்டின எஸ்பி கொடுத்த பெட்டிஷனை. எனக்கு தஞ்சாவூர்லேருந்து இணைய போக்குவரத்து ஆணையர் இதாட்ட காவல்துறைக்கு மேல் நடவடிக்கை அனுப்பியிருக்கேன்னு அவரும் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு இருந்த கரண்ட் வட்டார போக்குவரத்து அலுவலர் நாகராஜனும் கொடுத்துருக்காரு. இதாட்ட மேல் நடவடிக்கை மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மேல் நடவடிக்கை அனுப்பப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 வண்டிக்கு என்னுடைய கையெழுத்து இல்லைங்கிறது இதோ இருக்கு. கையெழுத்து இல்லை, என் கையெழுத்து இல்லை, மிஸ்மேட்சிங்கான கோர்ட்டு காப்பி அப்ளிகேஷன் இது. ஓகே ஓகே. இதில் தான் சார்ஜ் ஷீட் கையெழுத்து அவங்களே போட்டுருந்தாங்களா? ஆமாம், என் கையெழுத்து சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல் டிரைவிங் ஸ்கூல் டீலர் அது இது ஒரே டீலர் தான், ஒரே போக்குவரத்து ஆய்வாளர். 2 பேர், சண்முகவேல் ராம்குமார். 19 சண்முகவேல். 2 இதுக்குமே 2 வண்டிக்குமே நான் சொல்றேன் இல்லையா? 2 வண்டிக்குமே 2 எம்மி. இதில் வந்து மதன் மோகன் எதிரிகள் 14% கோர்ட்டுக்கு போகிறேன். இது அதை இடையில சொல்லுறேன். இதில் வந்து இதுக்காக ஒரு போராட்டம் அறிவிக்கிறேன். ஜனவரி 20 அந்த போராட்டத்துக்கு காவல்துறை மறுப்பு கொடுத்துட்டாங்க, அனுமதி இல்லை. அதே 20/1/2025 அன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் குறை தீர்ப்பு முகாம் அன்னைக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறேன். மனு கொடுக்க போகிறப்ப என்னுடைய நண்பர்லாம் இருக்காங்க, டீ எல்லாம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மதிப்புக்குரிய பேராசிரியர் முரளிதரன் இருக்காரு. சரி, அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்லாம் காட்டிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ SSI ஜீவாங்கிறவர் வந்து எனக்கு கூப்பிட்டாரு. ஐயா கூப்பிடுறாங்கன்னாரு. எந்த ஐயான்னு? குத்தாலம் இன்ஸ்பெக்டர் ஐயா. இல்லை வாங்க டீயை சாப்பிட்டு போவோம். நான் ஒரு டீ, அவர் ஒரு டீ, ஆளுக்கு ஒரு வடை, அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு டீ ஒரு வடை வாங்கி கொடுத்துட்டு இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வாசலுக்கு தான் மேடம் வந்தேன். வந்து வேணது பட்டு அள்ளி தூக்கி போட்டாங்க. கைது பண்ணிட்டாங்களா? எதுக்கு கைது பண்ணி, அதாவது ஒரு 6 மல்ட்ரு அடிச்சவங்க கூட அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டாங்க, அவ்வளோ சுத்த மாட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மங்கநல்லூர், மங்கநல்லூர்லேருந்து கோமல்லேருந்து நச்சினார்குடியிலேருந்து குத்தாலம் பிளாக்கு மாயவரம் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஆனதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வராங்க. வந்து என்கிட்ட எஃப்ஐஆரில் கையெழுத்து போட சொல்கிறாங்க, நான் கையெழுத்து போடுறேன். எதுக்கு என்னென்னா எஃப்ஐஆர் என்கிட்ட கொடுக்கவே படிக்க, நானும் அதை பற்றி நான் கேட்கவும் இல்லை. அதுக்குள்ளே என் குடும்பம் இங்கே பதறுது. ஸ்டேஷனுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க, எஸ்பிஐசி ஒரு பக்கம் அலைஞ்சு திரியிறாங்க. இன்னும் எங்கெங்கிறதாட்டம் வந்து ஜிஹெச்சில் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுப்பாங்க கொண்டு வந்து நீதிபதிகிட்ட ஆஜர்படுத்துறாங்க. உங்கள் மேலே என்ன வழக்குன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நீதிபதி கேட்குறாங்க, என்னன்னு தெரியலமான்னு. அரசு அதிகாரியை பணி செய்ய இடையூறாக இருந்து ஆபாசமாக திட்டிருக்கீங்கன்னு. ஓகே, நான் ஒரு மாவட்ட தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர். ஒரு அரசு அதிகாரியை புதுவெளியில் எப்படி நான் ஆபாசமாக பேசுவேன்? ஒரு டீ ஒரு வடை வாங்கி கொடுத்து வழக்கு 15 நாள் ரிமாண்ட், 15 நாள் கண்டிஷன் பெயில். அதை மென்ஷன் பண்ணிட்டாங்களா? டீயும் வடை வாங்கி கொடுத்ததுனால தான் ஆபாசமான வார்த்தையும் திட்டினேன். ஆனால் நடந்தது இதுதான். நான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது வந்து 2023 எஃப்ஐஆர் போட்டாங்க, 3 மாதம் அக்யூஸ்ட் ரிமாண்ட் பண்ணல. அதெல்லாம் காவல்துறை வழக்கு மட்டும் தான் பதிவு போடுவாங்க. அவங்க காவல்துறை கேள்வி கேட்டாவே பிடிக்காது. காவல்துறை ஒரு சாமானிய மனிதன் கேள்வி கேட்டாவே பிடிக்காது. இல்லை 2023 எஃப்ஐஆர் போட்டப்ப நான் பல கட்ட போராட்டம்லாம் பண்ணேன். அப்போ உட்காந்தப்ப காவல்துறைக்கு வருமானம். ஏன்னா அக்யூஸ்ட் 2 பேர் ஏபி வாங்காமல் வெளில இருக்கும். நான் உட்கார அவங்க எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கிறப்போ உங்களுக்கு வருமானம். அன்னைக்கு எனக்கு வருமானம் இருந்தது, என்னால உங்களுக்கு வருமானம். இப்போ வருமானம் கிடையாது, அக்யூஸ்ட் ஏபி வாங்கிட்டான். அப்படிங்கிறப்ப தலைவலியாக இருக்கிறப்ப ரிமாண்ட் தானே பண்ணுவோம். ஏதோ ஒரு வழக்கில் ஏதோ ஒரு பொய் கேஸ் போட்டு ரிமாண்ட் தானே பண்ணியாகும். 15 days உள்ள இருந்தீங்களா? 15 days கண்டிஷன் பெயில். அதுக்கப்புறம் பார்ட்டி இன் பிரச்சனை ஆஜராகிறேன். இல்லை மறந்துட்டேன். எனக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க, LW1 LW2. நான் LW1 LW2 எங்கள் அம்மா, சாட்சி 1னா சாட்சி 2 எங்கள் அம்மா. சம்மன் வந்து சம்மனில் கையெழுத்து வாங்குறாங்க, டேட்டு போடக்கூடாதுங்கிறாங்க. சரி ரைட்டுன்னு டேட்டு போடல, கோர்ட்டுக்கு வர வேண்டாம் அன்றைக்கிங்கிறாங்க. சம்மனில் கையெழுத்து வாங்கிடுறாங்க, கோர்ட்டுக்கு வர வேண்டாம். அப்படின்னா கோர்ட்டு அவமதிப்பு ஆகிறதுக்கா எனக்கு? நான் கோர்ட்டுக்கு வரேன். கோர்ட்டுக்கு வரப்போ ஏபிபிமா சொல்கிறாங்க, இல்லைம்மா இதான் போலீஸ் சொல்கிறாங்கங்கிறேன். இல்லைங்க நான் என்ன கட்டையே பார்க்கல, நான் இன்னும் கேஸ் கட்டையே பார்க்கல. கேஸ் கட்ட பார்க்காம எதுக்கு எனக்கு சம்மன் அனுப்புறீங்க? நான் மனுதாரர் தான், அக்யூஸ்ட் கிடையாது. நான் மனுதாரர் பாதிக்கப்பட்டவன், எனக்கே சம்மன் அனுப்புறீங்க கட்டையே பார்க்காம? கட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விசாரணைக்கு தான் நீங்கள் என்ன கூப்பிடணும். உடனே டிஜிஎம்க்கு பெட்டிஷன் போடுறேன் மாவட்ட நீதிபதிக்கு. அவங்க ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, பார்ட்டியின் பிரச்சனை ஆஜராகுன்னு. ஆஜராகிறப்ப தான் பார்ட்டியின் பிரச்சனை ஆஜராகிறப்ப மயிலாடுதுறை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற 2 நீதிபதி அவர்கள் ரிட்டன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? திருப்பப்படுகிறது. இம்மனுவில் கூறப்பட்டுள்ள வழக்கானது சாட்சிகள் விசாரணைக்கு வாய்தா போடப்பட்டுள்ளது.
நிலையில் புதிய தரப்பினரையோ எதிரிகளவோ அல்லது சாட்சிகளாகவோ சேர்க்க வேண்டிய பொறுப்பு அரசு குற்றவியல் வழக்கறிஞர். இதெல்லாம் பார்ட்டின் பிரச்சனை ஆஜராகிறேன், அரசு வக்கீலுக்கு தான் கட்டையை பார்க்கலான்ட்டாங்களே. மாவட்ட நீதிபதி உத்தரவு அவங்க கொடுத்த உத்தரவுல தான் நான் பார்ட்டின் பிரச்சனை ஆஜராகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப மற்றும் புலன் விசாரணை அதிகாரியே உள்ளது. சட்டப்படி உரிய முறையில் புலன் விசாரணை அதிகாரியை அணுகி பரிகாரம் தேடிக் கொள்ள வேண்டும். போலீஸ் செஞ்சா நான் நீதிமன்றத்துக்கு வரேன். அந்த இடத்துல தான் எனக்கு உதைக்கிறது. ஏன்னா மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமாரும் மாவட்ட JM2 நீதிபதியும் ஒரே சமூகம். அடுத்து அந்த விசாரணை அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்களும் ராம்குமார் ME கிரேட் 1 ஒரே மாவட்டம். அடுத்தது மயிலாடுதுறை மாவட்ட JM2 மதிப்புக்குரிய மாண்புமிகு நீதிபதியும் ராம்குமாரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க. அடுத்து விசாரணை அதிகாரியோட வீட்டுக்காரும் நீதிபதியோட அப்பாவும் ஒரே கோர்ட் ஸ்டாஃப். இந்த பேசிக்ல வந்து இந்த பெட்டிஷனை ரிட்டர்ன் வச்சாரான்னு தெரியல. அடுத்து பார்ட்டின் பிரச்சனை ஆஜராகிறேன் வக்கீலுடைய பொறுப்பு போதுங்கிறதுனால ரிட்டர்ன் வச்சாராங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒரு வக்கீலா இருந்து இப்பதான் நீதிபதி ஆயிருக்காரு. அவரை நான் குறை சொல்ல எந்த நாமத்தில் எடுத்திருக்காருன்னு அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அவங்க ரிட்டர்ன் வச்சது சரியானது கிடையாது. மாவட்ட நீதிபதி பார்ட்டின் பிரச்சனை ஆஜராகணும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள ஆஜராகிறேன். நீங்க அரசு குற்றவியல் வழக்கறிஞர் நாடுங்கிறதும் தப்பு, புலன் விசாரணை அதிகாரி அணுகுங்கிறதும் தப்பு. போலீஸ் செஞ்சா நான் கோர்ட்டுக்கு வரேன். இதை பேஸ் பண்ணி ஒரு பெட்டிஷன் SP கொடுக்குறேன். அதில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவங்க என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு நம்ம உடன் பண்ணல. உடனே ராம்குமாரும் சண்முகலும் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்குறாங்க. ஏன்னா அடுத்து நம்ம கண்டம்ட்டு கோர்ட்டு போயிடக்கூடாதுல. விசாரணை அதிகாரி அவங்களை கவுண்ட் பண்ணுறதை பாருங்க. எழுத்துக்கிட்டே அவங்களுக்கு இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. மாவட்டத்துக்காரங்களும் மாவட்டம் யார் விட்டு கொடுப்பாங்க, அது வேலை நடந்துகிட்டு இருக்கு. என் மேலுக்கு ஒரு கொலை மிரட்டல். ஏன்னா போன வருஷம் சமத்துவ பொங்கல்லாம் ஒரே சேம் ட்ரெஸ். RTO ஸ்டாஃப், டிரைவிங் ஸ்கூலு, புரோக்கர் கிரக்கர் எல்லாம் சேம் ட்ரெஸ்ஸில் ஒரு சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க. அதுக்கு நான் பதிவு போடுறேன் சமூக வலைதளங்களில் மயிலாடுதுறை குரூப்பில். மயிலாடுதுறை தமிழ்நாடு அரசுக்கு எத்தனையோ துறை இருக்கு. குறிப்பாக மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து 2025 சமத்துவ பொங்கல் அது எனக்கு கிடைக்கிறப்ப நம்ம போடுறேன். எத்தனையோ துறை இருக்கு தமிழ்நாடு அரசு. அது குறிப்பாக மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மட்டும் ஒரே சேம் யூனிஃபார்மில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அரசு ஏதாவது சலுகை வழங்கியிருக்குதா, நிதி கொடுத்துருக்குதான்ட்டு அதை நம்ம சமூக வலைதளங்களில் போடுறேன். அடுத்து அவங்களுக்கு எகைன்ஸான வீடியோ எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். போடுறப்ப எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. 16/12/2025. யார் மிரட்ட வராங்கன்னா முகம் தெரிந்த நபர், முகம் தெரிந்த நபர், விலாசம் தெரியாத நபர். போட்டோ வேணா அவங்கள்ட்ட காட்டிடுறேன். இல்ல சார் அது கேட்கல. அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கும். இல்ல அது எந்த துறையில இருந்து வருதுன்னு நான் கேட்கிறேன். RTOல இருந்து வருது. டிரான்ஸ்பர் கிரேட் 1 அந்த அதுல வர்றது. அந்த மிரட்டல் கூட வர ஆள் வந்து கார்த்திகை பயிற்சி பள்ளியுடைய கார்ல தான் வராரு. டிரைவிங் ஸ்கூல் கார்ல தான் வராரு. ஓகே, வந்து என்ன மிரட்டல்லாம் என்ன கொடுக்குறாரு? மிரட்டலுக்கு வராங்க. வந்தது வாசல்ல கேமரா இருக்கிறத பார்த்துட்டு சரி எனக்கு டியர் ஃப்ரெண்டா இல்லையானு எங்க அம்மாட்ட கேட்குறாங்க. மதன் மோகன் இல்லையான்னு. இல்லைங்க, இல்லை எங்க போயிருக்குன்னு தெரியலங்க. ஒரு நக்கலா சிரிச்சுட்டு கடையில இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நான் வந்து இப்போ பேரளத்தில் குடியிருக்கேன், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அங்க வந்து கல்லறைகள் தான் அதிகம். நாங்கள் எல்லாம் மாமன் ஜாமன் நம்பியெல்லாம் ஜாதி பாகு இல்லாமல் ஒன்றா தான் பழகிட்டு இருக்கோம். அங்கே போய் மூவேந்திர முன்னேற்ற கழக நகர செயலாளர் கண்ணதாசனுக்கும் மதன் மோகனுக்கும் பிரச்சனை. அங்கே கிளப்புறீங்க ஜாதி ரீதியா, அங்கே ஒன்றும் கதை ஆகல. அடுத்து என்னுடைய சொந்தக்காரத்தை வரீங்க, நான் சொந்த ஊரில் எனக்கு வேண்டியப்பட்ட ரோட்டில் வரீங்க. மதன் வந்து RTO மிரட்டுறாரு. சரி, RTO மதன் மிரட்டுறாரு. ஏன் அவர் ஏன் வந்துட்டு வர்றாரு? RTOக்கு ஃபுல் பவர் இருக்கு. ஒரு பெட்டிஷன் கொடுத்தா காவல்துறையில் பெட்டிஷன் கொடுத்தா என்கொயரிங்கிறது வேலை எடுது. ஒன்னே மாதிரி தானே எஃபேர் போட்டு நீங்க சட்டப்படி செஞ்சு கடமை செய்து போற. வழக்கு பெட்டிங்ல இருக்கு, சேவை வாங்கி வச்சு ஏன் கடமை செய்து போற? உன்னை அவதூறு கிளப்புறேன்னு என் ஒரு மாநில வழக்கு போடு. நீ அரசு அதிகாரி தானே. உன் வீட்டுக்கு கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல் மூலியமா உன் தங்கச்சி வீட்டு சுந்தர் ஜவுளரி வீட்டில் தான் நீ கைவிட்டல் பணத்தை கைமாத்துறீங்க. அது தெரிஞ்சு நான் அது வீடியோ போடுறேன். அதுக்கு 3 அப்பாவி செல்போன்களை பறிமுதல் செஞ்சு சோதனை பண்றீங்க. என்கிட்ட தொடர்புல இருக்காங்களான்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அதே மயிலாடுதுறையில் இருக்க டிரைவிங் ஸ்கூல் ஓனர் மொபைல் எல்லாத்தையும் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? ராம்குமாருக்கும் கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல் ஓனர் கார்த்திகேயனுக்கும் நீங்க வந்து கூலிப்படை வழக்கு பெண்டிங்ல இருக்கு. நீங்க வந்து இப்போ வந்து அமைச்சர் மேம்பாலம் மயிலாடுதுறை மேம்பாலம் திறந்தாங்க 5ஆம் தேதி. அன்னைக்கு அமைச்சரை வச்சுட்டு நீ வந்து மினி பஸ் வந்து ரன் பண்ணுவேன். உங்களுக்கு அமைச்சர் சப்போர்ட் இருக்கு, அவங்க சப்போர்ட் இருக்குன்னா அமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல. எங்க மாவட்ட பொறுப்பு அமைச்சருக்கு நீ பண்ணிருக்க போலீஸ் தினமா முடிச்சிருக்கு தினமா நீ ஒரு 420 குற்றவாளிங்கிறது எங்க அமைச்சருக்கு பொறுப்பு அமைச்சருக்கு தெரியுதா என்னன்னு தெரியலையே. நான் பண்ண தப்பு என்னன்னா 5ஆம் தேதி மினி பஸ் ஆப்ரேட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் வால் போஸ்டே போட்டிருப்பேன். இந்த மேட்டர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அது நமக்கு தெரியாம போயிட்டு. அதனால நீ அமைச்சர் பக்கத்தில் போய் இருந்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க. அமைச்சர் என்ன கவுந்து பண்ணிட்டு வரணும். அமைச்சர் கிட்ட கவுந்து பண்ண போறாரு. அமைச்சருக்கு இதான் வேலையா?
வண்டி வழக்குகள்லையுமே யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க உங்களுடைய பார்வையில? என்னுடைய பார்வையில் வந்து மேடம், முதல் வண்டியில டீலர் 2 பேர், சரி, ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகவேல், கார்த்திகை பேச்சுப்பள்ளி உரிமையாளர் கார்த்திகேயன், சூப்ராண்ட், இவங்களெல்லாம் வந்து நீங்க வழக்குல சேர்க்கணும். வழக்குல சேர்த்துட்டீங்க. சேர்க்கறதுக்கு தான் சார்ஜ் ஷீட் ஆல்ட்ரேஷன் கேட்கிறேன். ரெண்டாவது வண்டியில சுந்தரம் ஃபைனான்ஸ், ஜெயசீலன், டீலர் கண்ணதாசன் வேல்முருகன், ராம்குமார், ஈஸ்வரமூர்த்தி ஆர்டிஓ, சூப்ராண்ட், கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல். இதெல்லாம் தனித்தனி வழக்கா? இப்ப எல்லாருமே ஒரே 2 வண்டியுமே ஒரே வழக்கு தான். ஒரே தனித்தனி வழக்கு கிடையாது, ஒரே வழக்கு. ஒரே வழக்கா இப்ப வந்து நீதிமன்றத்துல இருக்குது. நீதிமன்றத்துல இருக்கு. 2 பேரும் தான் அக்யூஸ்டாவே இருக்காங்க எதிரியா. மீதி எல்லாம் வந்து சேர்க்கல, இன்னும் சேர்க்க மாட்டாங்க. அதற்கான டாக்குமெண்ட், அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே நீங்க கொடுத்துருக்கீங்க. என் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் ஆயிட்டு மேடம், என் கையெழுத்தும் கன்ஃபார்ம் ஆயிட்டு. இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க டாக்குமெண்ட் கேட்கணுமா வேண்டாமா? விசாரணை அதிகாரி இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றீங்க. என்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்க? நீங்க மட்டும் உங்க சமயத்து சார்ஜ் ஷீட் போட்டு வச்சிருக்கீங்க, அரசு அதிகாரியை சாட்சியா போட்டு வச்சிருக்கீங்க. அவனை வழக்குல சேர்க்க அக்யூஸ்டா நீங்க எதிரியா சேர்க்க வேண்டியவனா சாட்சியா போட்டு வச்சிருக்கீங்க. அரசு அதிகாரி நீ விட்டு கொடுப்பாங்க. பொதுமக்கள்லாம் என்ன விட்டுருவாங்க? என் பாட்டம் சுடுகாட்டில் இருக்கவங்க இழுத்துருப்பாங்க. எல்லாரும் நான் இந்த தப்பு பண்ணியிருந்தேன்னா, அதிகாரி கையெழுத்து நான் போட்டிருந்தேன்னா என் பாட்டம் சுடுகாட்டில் இருக்கவங்க உள்ள இழுத்துருப்பாங்க வழக்குல. இப்ப வந்து இதுக்கான சட்ட போராட்டத்தை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. சட்ட போராட்டம் நடத்திட்டு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு சார்? வழக்கறிஞர் ஸ்டே ஹைகோர்ட் ஸ்டே உடைய போது அதுக்கான தருணத்துல ஓடிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு தகுந்த போல அவங்களுடைய நல்ல நேரம் எனக்கு இப்ப உங்களுடைய வாழ்வாதாரம் என்ன சார்? என்னுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு நான் வண்டிக்கு போனா சாப்பிடுவேன். நான் ஒரு லாரி டிரைவர், லாரி ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க தினக்கூலி வண்டி வந்து டிராக்டர் வந்து நீங்க விவசாயத்துக்காக வாங்குறது இல்லையா? ஆமா. குழி நிலம் கிடையாது, சொந்த நிலம் கிடையாது. 2018-19 35 ஏக்கர் சாவடி பண்றேன். 100 குழிக்கு 6000 ரூபாய் ஒரு போகத்துக்கு, வருஷத்துக்கு 12,000 ரூபாய், ஒரு ஏக்கருக்கு 18,000. இந்த ஒத்திகை எடுப்பாங்க அதுதான் சார். ஒத்திகை ஏக்கருக்கு 6000 ரூபாய். ஆமா ஆமா. நீங்க பயிர் வச்சு அவங்களுக்கு ஏக்கருக்கு 6000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்களா? வருஷத்துக்கு 120 10 ஏக்கர்னா 35 ஏக்கர்னா எவ்வளவு கொடுத்துருப்பேன். அப்பெல்லாம் 2018-19 நான் என்ன ரேஞ்சில் இருந்திருப்பேன். அப்படியே நேர் ஆப்போசிட் ஆகிட்டோம். இப்போ ஏன்டா வண்டி எடுத்தவங்க ஆகிட்டு ஃபர்ஸ்ட் 4 வீலருக்கு எடுத்து என் குடும்பம் வரைக்கும் டைவர்ஸ் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். அதான் எஃப்ஐஆர் அந்த தினக்கூலிக்காக நீங்க லாரி ஓட்டுறீங்க. ஆமா, குடும்பத்தை ஓட்டணும்ல. சரி சரி. இவங்க டென்ஷன் பண்ணுறதுக்கு நான் பயப்பட மாட்டேன் மேடம். எல்லாரும் நீ கூட வீட்டுல இருந்து வரப்போ சாப்பிட்டு வரலாம். என்னோட தொழில் அப்படிப்பட்ட தொழில். நான் ஒழுங்கா போனாலும் எதுக்க வருவேன், ஒழுங்கா வர மாட்டேன். நீங்க சம்பாதிக்கிற காசு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். நான் சம்பாதிக்கிற காசை நான் உயிரோட வந்தால் தான் வீட்டுக்கு வர முடியும். நீங்களாம் சாப்பிட்டு தான் வருவீங்க. நான் வாயில பச்சரிசி போட்டு தான் வரேன் வாக்கிரிசியை வீட்டுல இருந்து வரப்போ. ஏன்னா எனக்கு சாப்பிட எப்போ எப்படி வரும்னே தெரியாது. எல்லாத்தையும் துணிச்சு தான் இருக்கிறேன். உயிர் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து 2021 இந்த பிரச்சனை நாங்கள் எடுக்கிறப்ப பள்ளம் தெரியாம நான் காலை விடுவேன். உயிருக்கு பயந்து 5 நாள் வாங்குறேன். நீங்க என்னென்ன கிலோமீட்டர் வேணுமோ எது வேணாலும் செய்யுங்க, எல்லாத்துக்கும் சட்டப்படி சந்திக்க நான் ரெடி. அது சம்பந்தமாக வந்து 3 பெட்டிஷன் போட்டுருவோம். எப்போ நான் 16 கிலோமீட்டர் விடுறாங்க. நான் டிசம்பர் 29 தான் ஊருக்கு வரேன். 28 நைட் வரேன். 29 அதுக்கான வேலையை பார்த்துட்டேன். மயிலாடுதுறை எஸ்பிக்கு ஆன்லைனில் பெட்டிஷன், ஐஜி டிஐஜி உங்களுக்கு மெயில். அதுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மதன் மோகன் சார் சொன்ன அந்த டீட்டெயில் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ டாக்குமெண்ட் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் தான். இவங்க மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சமான டாக்குமெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. வீட்டில் வந்துட்டு ஒரு 1000 பேப்பர் கிட்ட அவங்க டாக்குமெண்ட் கிளியரா ஆர்டிஐ போட்டு ஆதாரத்தோட வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்குக்கு தேவையான என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ இந்த 2 வண்டியும் வந்து இழந்துட்டு இன்னைக்கு அதுக்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீதி போராட்டம், சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இல்லை அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட கமெண்ட் என்னன்றதை பதிவு பண்ணுங்க. அதுவும் போக வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஆர்டிஓ இந்த துறையில் நடக்கக்கூடிய அந்த ஊழல், லஞ்சம் இதெல்லாம் வந்து நாம கட்டுப்படுத்தவே முடியல. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அரசு அதிகாரிகள் வந்து ஒழுங்கா வேலை செய்தார்கள் அப்படின்னா அதற்கான நல்ல ஒரு சான்றிதழ் வந்து தலைமைக்கு போகும். ஆனா அப்படி இல்லாம இன்னைக்கு ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து இபில இருந்துட்டு டாஸ்மாக்ல இருந்து நிறைய துறைகள்ல நடக்கக்கூடிய ஊழல்கள், அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்து பொது வழியில பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா எந்தெந்த துறைகள்ல எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறாங்கன்ற அரசியல பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்குது. ஒரு 2 டிராக்டர் வந்து விவசாயத்துக்காக வாங்கி ஒரு விவசாயி, நாம வந்து இந்தியாவோட முதுகெலும்பை வந்து விவசாயம்ன்றோம், கிராமங்கள் தான் முதுகெலும்புன்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு விவசாயி விவசாயத்துக்காக 2 டிராக்டர் வாங்கி லோன்ல வாங்கி ரெடி கேஷ் கொடுத்து எல்லாராலையும் வாங்க முடியாதுங்க. அந்த லோன்ல வாங்கி அந்த வண்டியும் வந்து அவங்க தூக்கிட்டு போய் இவரோட சிக்னேச்சர் இல்லாமலே வந்து வண்டியை சேல் பண்ணி இன்னைக்கு 3-4 வருடங்களாக நீதிமன்றத்துக்கு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பாமர குடிமகன்.
ஒரு லாரி ஓட்டக்கூடிய தினக்கூலிக்கு லாரி ஓட்டக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலையக்கூடியதற்கான அந்த பொருளாதாரம் எப்படிங்க இருக்கும்? குடும்பத்தை ரன் பண்ணணும், வாழ்வா சாவான்ற மாதிரி இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. நாம நிறைய பார்த்துருவோங்க, இந்த லோன்ல வாங்கக்கூடிய இந்த இந்த வண்டியாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து அந்த பேங்க் குரூப், அந்த செக்டார், அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ், இவங்கெல்லாம் வந்து குண்டர்கள் அப்படின்ற ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறதா விமர்சனம் முன் வருது. இன்ஃபர்மேஷன் இல்லாம வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க மதுரை அந்த மாவட்டங்கள், நம்முடைய தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வட்டிக்கு விடுறது, அது ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி, இந்த மாதிரியான கந்து வட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நிறைய குடும்பங்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியை தூக்கிட்டு போன விடயங்கள், இப்படிப்பட்ட விடயங்களும் தற்கொலை நடந்திருக்குது. அதற்காக தான் அரசாங்கமும் நீதிமன்றம் வந்து மறுபடியும் சொல்றாங்க, 2019-20 காலகட்டத்துல கோவிட் இருக்குங்க, அந்த நேரத்துல டியூ கட்டல அப்படின்னா நீங்க வண்டியை பறிமுதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட வாங்கின அந்த சிக்னேச்சர், அதை வச்சு இன்னைக்கு மிஸ்யூஸ் பண்ணி இப்படிப்பட்ட விவசாயிகளை வந்துட்டு இன்னைக்கு அலைய விடுறாங்க, கோர்ட்டு கேஸ் அலைய விடுறாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸு, அதே மாதிரி டீலரு, அதே மாதிரி டிரைவிங் ஸ்கூலு, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு பர்சனை வந்துட்டு இந்த மாதிரி அலைய விடுறாங்க. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே, டாக்குமெண்ட் எல்லாம் கையில வச்சிருக்கிறாங்க. பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாரா நம்மளே வந்து கேள்வி வைக்கலாம். பட் அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. இந்த வழக்கு என்பது நீதிமன்றத்துல வந்து நிலுவையில இருக்குது. இப்படி மதன் மோகன் சார் மட்டுமே இல்லைங்க, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் லோன்ல வண்டியை வாங்கிட்டு, ஒரு வண்டி என்பது வந்து மிகப்பெரிய ஒரு கனவு. நம்மளுடைய பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக தான் நம்ம வண்டி வாகனம்லாம் நம்ம வாங்குறோம். அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் இன்னைக்கு வந்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டு அதற்கு வந்து லோன் கட்ட முடியாம கோர்ட்டு கேஸ்ல வந்து அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழக அரசு இதை பார்த்தாங்க அப்படின்னா சாருக்கான அந்த நீதியை வந்து அவங்க பெற்றுத்தர வேண்டும். நீதிமன்றமும் வந்து நீதி தேவதையுடைய கண்களை கட்டி வச்சுட்டு தான் நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறீங்க. அப்ப இதுல என்ன இருக்கு ஏது இருக்கு என்பதை முழுமையாக ஆராய்ச்சி செய்துவிட்டு இந்த விவசாயிக்கு, இந்த பாமர குடிப்பாங்கனுக்கு பாரபட்சம் இன்றி, ஏழை பணக்காரன் என்ற பாரபட்சம் இன்றி அந்த நீதியை வந்து வழங்குவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ வேற ஏதாவது நீங்க அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லை மேடம், அடுத்தது மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் 7 வருஷமா இந்த மாவட்டத்தில் இருக்காரு. சரி, 7 வருஷமா இருக்காரு. மணல் பாம்பியா, பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் எல்லாருமே கைவிட்டுலாம் சரியான கை. இப்போ நமக்குலாம் சாதாரணமாக ஃபேன் வந்து ஃபேனில் பை தொட வரைக்கும் தான் இருக்கும். அவங்க காலை எண்டு வரைக்கும், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் காலை எண்டு வரைக்கும் வாங்கி திஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த காவல்துறை வந்து இனிமேல் பண்ண முடியாது. காவல்துறை என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ராம்குமார் மேலேயும் சண்முகவேல் மேலேயும் வழக்கு போடுறாங்கன்னா அவங்க உடனே கொடி பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு சங்கம் இருக்கு, காவல்துறைக்கு என்ன இருக்கு? கிடையாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்கு? முதலமைச்சர் இலக்கா. முதலமைச்சர் இலக்காவில் இருக்கிறப்ப எப்படி ஒரு அரசு அதிகாரி மேலே அவங்க வந்து வழக்கு போடுவாங்க? இதே ஒரு பாலியல் துன்புறுத்தல்னா அதுக்கு போட்டுருவாங்க. டாக்குமெண்ட்டுக்கு 420 அப்படி வழக்கு போடுவாங்களா? போட்டால் அவன் பொழப்பு போயிடாது, ப்ரொமோஷன் போயிடாது. அரசு அதிகாரி நீங்க கொடுப்பாங்க. கமிஷனர் வரைக்கும், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வரைக்கும் பெட்டிஷன் ஆல்ரெடி எல்லாமே. ஏன்னா மே மாதம் என்கொயரி பண்ணுறாங்க. மயிலாடுதுறை கமிஷனர் பெட்டிஷன் மார்ச்சில் கொடுக்குறேன். ஹிந்தியில் அவங்க மாயர் அனுப்புகிறாங்க, மயிலாடுதுறை மாவட்ட அலுவலருக்கு அனுப்புகிறாங்க. அவர் விசாரிக்கிறார். கதிர்வேலு மே 6/5/2025 விசாரிக்கிறாங்க. சரி, அதனுடைய விசாரணை அறிக்கை இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. 7 இதில் 1 8 மாதம் ஆகுது, விசாரணை அறிக்கையே வரல. ஏன்னா கமிஷனர் வரைக்கும் பணம் மூழ்கிட்டு இருக்கு. போக்குவரத்து துறை ஆணையர் சென்னை கிண்டி வரைக்கும் பணம் போகுது. ஏன்னா இந்த எல்லாமே சிக்னேச்சர் மிஸ்மேட்ச், அனைத்து டாக்குமெண்ட்டையும் அவங்க சப்மிட் பண்றோம். ராம்குமார் இருந்து எல்லா அதிகாரியுமே வேலை கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட கிடையாது அவங்களுக்கு. 7 வருஷமா ஒரே மாவட்டத்தில் இருக்கான். அப்படின்னா எவ்வளவு பெரிய போர்ஜரி, கைவிட்டல், பேருவழியா இருக்கும். சாதாரண ஒரு ஓன்கம் டிரைவர் கூட போய் நீங்க டைரக்டா மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல எஃப்சி எடுக்க முடியாது. டிரைவிங் ஸ்கூல் வழியா தான் போகும். ஏன்னா வந்து அவன்கிட்ட பணம் நேரம் வாங்க முடியாது. வாங்கினா அவன் மந்திரிச்சு வந்து கொடுத்துருவானே, உலையா போடுமே. அதனால தான் டிரைவிங் ஸ்கூல் இருக்கு. டிரைவிங் ஸ்கூலுடைய வேலைன்னா வண்டி ஓட்ட தெரியாதவனுக்கு கற்றுக் கொடுக்குறது, கற்றுக் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து லைசன்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஆர்சி ஒர்க் பண்றதுக்கு மோட்டார் வாகன சட்டத்தில் இடம் இருக்கா? அவன் எப்படி நீ அலோவ் பண்ற? நீ ஒரு அரசு அதிகாரி இதுல இல்ல, நீ ஒரு ஆனஸ்டான அதிகாரி, இந்த சாப்பிட்டு விட்டுருங்க, ஏன் சாப்பிட்டு விடுறேன்? நீ ஒரு ஆனஸ்டான அதிகாரி, என் கையெழுத்த போட்டு உன் அரசு அதிகாரி உன்னையும் ஏமாத்திருக்கான். அவனோட டிசிஆர் கேன்சல் பண்ண வேண்டியதானே? டீலருடைய டிசிஆர் வழக்கு முடிகிற வரைக்கும். அவன் இங்கே மயிலாடுதுறையில் ஒரு டிசிஆர் இருக்கு, கும்பகோணத்தில் ஒரு டிசிஆர் இருக்கு. அரசு அதிகாரி ஏமாத்திருக்கானே, செய்ய வேண்டியதானே ஆனஸ்டான அதிகாரி. ஆனால் அவன் டிசிஆர் நீ கையை வச்சுன்னா உனக்கு அவன் சிக்கலை உண்டாக்கிடுவானே. ஏன்னா நீ தான் அவன்கிட்ட கை நீட்டிட்டு பிச்சை எடுத்துட்டிய, அப்புறம் எப்படி அவன் டிசிஆரை கேன்சல் பண்ணுவேன்? என்னமோ சொல்லுவாங்கல்ல, நாய் வந்து எலும்பு துண்டுக்கு நாக்க தொங்க போட்டுருந்தா நாக்க தொங்க போட்டாமோ, இப்போ எனக்கு குரலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். டிசிஆரை கூட கேவலமா வழக்கு முடிவு வரைக்கும் கேன்சல் பண்ணி வைக்க முடியல. ஏன்னா இதே மாபெரும் ஆப்பன்ஸ் தானே. 20 மேனுஃபேக்சர், 2019 டெலிவரி, இதே சட்டத்துக்கு புறம்பானது. இதோட வேற என்ன விட்னஸ் வேணும் உனக்கு? உன் அலுவலகத்தில் இருக்கு, நீ இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆர்டிஐல. நான் எதுவும் டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி அரசு உத்தரவு எடுத்தாலும் உன்ட்டு கொடுக்குறேன்.
நீ தானே எனக்கு கொடுக்குற உன் முத்திரையோட அரசு முத்திரை, நீ அரசு அதிகாரி, நீ தானே எனக்கு கொடுக்குற ஆட்சியில். ஆமா. நீ ஆனஸ்டான அதிகாரி நீங்களும் செஞ்சிருக்கணும் இதை. ம். அப்போனா உங்களுக்கு தேவை பணம். சட்டம் பொதுமக்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் மட்டும்தான். அரசு அதிகாரிகளுக்கு இப்படி சட்டையை கட்டிட்டு சட்டையை மாற்றணும் சட்டம். மீண்டும் ஆணித்தரமாக சொல்றேன், மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் எந்த ஒரு சின்ன வேலையமாக இருந்தாலும் பாமர மனிதன் போய் டைரக்டா எதுவுமே செஞ்சுக்க முடியாது. ஒரு லைசன்ஸ் ரெனியூவலாக இருந்தாலும் சரி, ஒரு எல்ஆராக இருந்தாலும் சரி, ஒரு ஓல்கம் டிரைவர் போய் வண்டியை எஃப்சி கட்டுறதா இருந்தாலும் சரி கட்ட முடியாது ட்ரெயின் ஸ்கூல் வழியாக தான். ஏன்னா அங்கிருந்தாலும் கை மாறுது பணம். எனக்கு வந்து என்னுடைய ஹெவி லைசன்ஸ் கனரா ஓட்டுநர்களுக்கு 900 ரூபா தான் எனக்கு பீஸே. எனக்கு டேரெக்டாக போனால் செலவு ஆன்லைனில் 500 ரூபா தான் பீஸ் எனக்கு கவர்மெண்ட்டுக்கு நான் கட்டுறேன். ஆனால் நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் வழியாக டிரைவிங் ஸ்கூல் வழியாக தான் போகணும். 4000 ரூபா கட்டுறீங்க. 4000 ரூபா 3000 ரூபாய் எவங்க வீட்டு காசு. இதை எவன் திங்கிறது? அது எந்த சமூகம் வேணாலும் எதாவது இருக்கட்டும், காசு காசுன்னு அடிச்சுக்கிறாங்க நாய்ங்க. சாவுறப்ப நெத்தி காசு விட வைக்க மாட்டாங்க. கொளுத்துறதா இருந்தாலும் புதைக்கிறதா இருந்தாலும் இப்படியா காசு காசுன்னு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த 1 ரூபா இருக்கு பாருங்க, செத்ததுக்கு அப்புறம் நம்ம நெத்தியில் 1 ரூபா விட்டுறாங்களே, அந்த காசு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. நான் செத்ததுக்கு அப்புறம் என் நெத்தியில் விட்டுறது ஒரே காசுக்கு இப்படி அடிச்சுக்கிறான். அடுத்து ஜாதி வரி பிடிச்சி நிற்கிறான். ஜாதி ரீதியெல்லாம் மோத விடுறாங்க. இப்போ அவனுக்கு ரத்தம் தேவைன்னா அவன் ஜாதியார்கிட்ட போய் வாங்கிக்கிறானா? அப்படி ஒரு எமர்ஜென்சி அதுக்கெல்லாம் மட்டும் எவன்கிட்ட வேணாலும் வரலாம். ஜாதியாரனுக்குள்ள எல்லாம் வந்துடும். அதுவே பெரிய தப்பு இல்ல. நீங்க எஸ்சி கம்யூனிட்டி போட்டு வாங்கினது பெரிய சீட்டிங் இல்ல. அது நான் எங்க வாங்குறேன் மாதிரி இல்ல, அவங்க சொல்றாங்க அவங்க தரப்புல அப்படி பண்ணிருந்தாங்கன்னா அது தவறுன்னு நான் சொல்ல வரேன். ஆமா, இதெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கு உங்கள்கிட்ட. சரி சரி, நீங்க தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னு வச்சுக்கோங்க. தமிழக அரசு என்ன சொல்லி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? என்ன நடவடிக்கை எடுக்க போது? சிஎம்க்கு நான் பெட்டிஷன் போட்டிருக்கேன், தலைமை செயலருக்கு போட்டிருக்கேன், வழக்கின் சுத்த ரெஸ்பான்ஸ் எதுவும் வரலையா? ரெஸ்பான்ஸ் கிடையாது. டாக்குமெண்ட் இருக்கு, காட்டுறேன். இங்கே வச்சிருக்கேன் டாக்குமெண்ட், இந்த இடத்துல காட்டுறேன், உங்கள்கிட்டயே இருக்கு. எல்லாமே போயிட்டீங்க நீங்க. பெட்டிஷன்லாம் என்ன பண்றாங்க? பேப்பர்ல கடல கடையில் பேப்பர்களில் போட்டு கல்ல வாங்கி தான் சாப்பிட்றாங்க. இது ஒரு எம்பிக்கு பையனுக்கு, ஒரு எம்எல்ஏக்கு, ஒரு அமைச்சருக்கு, அவனுக்காக ஒருத்தர் நடத்துனா 2 அதிகாரிகள் மாவட்டத்தில் இருப்பானா? இல்லை அவன் நேரம் இப்போ அரசு அதிகாரிகள் பதவியில் இருப்பானா? ஆல்ரெடி இந்த தொட்டா செத்தங்கிற கண்டிஷனில் தான் சமூக நிலையம் வச்சிருக்கேன். ஆல்ரெடி சம்மந்தப்பட்ட என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் உள்ள காவல்துறைக்கு அவங்களுக்கு மேலே உயர் அதிகாரிகளுக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே ஆண்டவன் செயல் எதுனாலும் பார்த்துக்கலாம் சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.